like you. Praise the Lord. கர்த்தர் நல்லவர். நாம் யாவரும் கண்களை மூடி கரங்களை உயர்த்தி கர்த்தர் கொடுத்த ஆசீர்வதிக்கப்பட்ட வானத்திற்காக நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேவனுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். கர்த்தர் கொடுத்த இந்த நாளை கர்த்தாவே உமக்கு திரும்ப கொடுத்த எங்களுடைய துதி வரிகளையும் கர்த்தாவே எங்களுடைய ஸ்தோத்திர வரிகளையும் உமக்கு ஏறெடுக்க எங்களை சமர்ப்பிக்கிறோம். கர்த்தாவே நீ கொடுத்தது நாளுக்கு உமக்கு கோடான கூடிய நன்றி. கொடுத்த சுகவர ஜீவனுக்காய் ஆரோக்கியத்திற்காய் பாதுகாப்புக்காக உமக்கு நன்றி. இதுவரை நடத்தினவர் இனியும் நடத்துவீர், இதுவரை காத்தவர் இனியும் காப்பீர், இதுவரை ஆசீர்வதித்தவர் இனியும் ஆசீர்வதிப்பீர், இதுவரை போஷித்தவர் இனியும் போஷிப்பீர். அப்பனால உங்களை கரத்திற்குள்ளாய் கர்த்தாவே எங்களை அடக்கும்படியாய் எப்பா எங்களை கர்த்தாவே நீர் அடக்கி ஆளும்படியா எங்களை சமர்ப்பிக்கிறோம். இந்த ஆராதனை தொடக்கம் முதல் முடிவு வரைக்கும் பரிசுத்த ஆவியானவரே உடைய கரத்திற்குள்ளாய் கர்த்தாவே எங்கள் ஒவ்வொருவரையும் சமர்ப்பிக்கிறோம். அப்பா இந்த ஆவியோடு உண்மையோடு உங்களை துதித்து உடைய நாமத்துக்கே மகிமை நாம் கொடுக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். Thank you.
எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே. தொடர்ந்து முன் செல்லும்படியாய் அப்பா எங்களுடைய கர்த்தாவே விசுவாசத்தை தொடர்ந்து முடிக்கிறோம் ஆகிய கர்த்தாவே உங்களுடைய நாமத்தினால் உயர்த்த வருகிறோம்.
இந்த உலகத்திலே அப்பா இருக்கிற பொருளாதாரம் அவருடைய சனித்திட்டங்கள் எங்களை அணுகாதபடி கட்டாமல் விட வல்லமை அப்பா முழுக்க முழுக்க எங்களை நிரப்பி வருகிறதுனால நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் எங்களை நறுமணமாக்கியிருக்கிறேன். அதற்காக போராடக்கூடிய நன்றி சுபா. Thank you, Lord Jesus. Blessed be your name, Lord. Yes, Lord. Amen. Show me your way.
ஒவ்வொரு நாளும் உடைய பாதைகளை நடத்தக்கூடியான் அர்ப்பணிக்கிறோம் சுப்பா. எங்களை அர்ப்பணிக்கிறோம். Thank you so much, Lord Jesus. Glory to your name. Thank you, Lord. Nana,
இயேசு கிறிஸ்து நீரே மெய்யான திராட்சை செடி இடத்திலே கர்த்தாவே. அப்பா, உம்மோடு நாங்கள் இணைந்து செடியோடு கூட இணைந்த குடிகளாய் மிகுந்த கனிகளை கொடுக்கும்படியாய் அநேகருக்கு இந்த உலகத்தில் கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறவர்களாய் கிறிஸ்துவினுடைய நீதியையும் சத்தியத்தையும் அப்பா அதோ இந்த உலகம் அறியும்படியாய் உடைய கிருபையும் அப்பா அதற்கான மேன்மை அப்பா உடைய சத்தியத்தின் மகத்துவத்தை உலகம் அப்பா கண்டறிந்து அதற்குள்ளே அவர்கள் பெறடையும்படியாய் அதோ நாங்கள் கர்த்தாவே உம்மோடு இணைந்தவர்களாய் இந்த வேலையை துதித்தோம், பாடினோம், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தினோம். எங்கள் மத்தியில் வீட்டாண்டுகிறீர், அதற்கான ஸ்தோத்திரம். உங்கள் வசனத்தில் எழுதியிருக்கிறோம், உம்மை துதிக்கிற எந்த ஸ்தலத்திலும் நீர் வந்து எங்களை ஆசீர்வதிப்பீர் என்று சொல்லியிருக்கிறீர்கள். அப்படியா துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற தேவன் எல்லா துதிகளையும் நீர் கர்த்தாவே சுகந்த வாசனையாய் ஏறெடுத்து நுகர்ந்து மகிழ்ந்து அப்பா இதற்கு பதிலாக உடைய சுகம், ஆரோக்கியம், பாதுகாப்பு இந்த உலகத்தில் எங்களுக்கு தேவையான ஆவிக்குரிய பூமிக்குரிய எல்லா ஆசீர்வாதங்களாலே எங்களை நிரப்ப வல்லவராக இருக்கிற தேவனை எங்களை அர்ப்பணிக்கிறோம். இதுவரை துதிக்க கிருபை கொடுத்தீர், உமக்கு நன்றி. ஆராதிக்க அப்பா எங்களோடு கூட இருந்தீர், உமக்கு நன்றி. உமையை நேசிக்கிறோம், உமையை பற்றி கொள்கிறோம், உமையை வாஞ்சிக்கிறோம். இந்த வார்த்தைகளை நாங்கள் கர்த்தாவே இதோ பேசும் பொழுதும் கேட்கும் பொழுதும் பரிசுத்த ஆவியானவர் எங்கள் ஒவ்வொருவரும் பலப்படுத்துகிறார். உமக்குள்ளே கர்த்தாவே இன்னும் வேறொன்று நாங்கள் நிற்கக்கூடிய கர்த்தாவே பலனை கொடுத்து பயம் நீங்கி கர்த்தாவே உமக்குள்ளே நாங்கள் ஒவ்வொரு நாளும் அப்பா இந்த சித்தத்தை அறிந்து அப்பா உங்களுடைய கர்த்தாவே இந்த நாமத்தை மகிமைப்படுத்த எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்து வல்லமையுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். வேதத்தை எடுத்து சொல்லுவோம். இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் என் வாயை விட்டு புரியாது இருக்கும். இதில் எழுதினது எல்லாம் செய்ய நான் கவனமாக இருப்பேன். இரவு பகலும் இதை தியானித்துக் கொண்டிருப்பேன். இதனால் நான் என் வழியை வாய்க்க பண்ணுவேன். இதனால் நான் புத்திமானாய் நடந்து கொள்வேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஏன் இந்த உலகில் இருக்கிற அவர் இல்லை, இதில் இருப்பவர் மிகவும் பெரியவர். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து செல்வோம். மறுரூப சபை பிள்ளைகள் இன்னும் மற்ற எல்லாரும் சௌக்கியமாக இருக்கிறீங்க, கர்த்தருடைய பாதுகாப்புக்குள்ளே இருக்கிறீங்கன்னு விசுவாசிக்கிறேன். தினந்தோறும் உங்களுக்காய் நாங்கள் எங்களுடைய ஜெபங்களில் உங்களை நினைக்கிறோம். நீங்களும் எங்களுக்காய் ப்ரேயர் பண்ணிக்கோங்க. தேவனுடைய வார்த்தையில் நாம் பார்க்கும் பொழுது ஸ்டே ஃபோக்கஸ்ட், கவனமாக இரு, இல்லை கவனம் சிதறாமல் இரு என்ற இந்த தலைப்பில் நாம் தேவனுடைய வார்த்தையை பார்க்க போகிறோம். ஸ்டே ஃபோக்கஸ்ட். என நம்ம கவன குறைவுகள் எவ்வளவோ விபத்துகளையும் ஆபத்துகளையும் இழப்புகளையும் நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வரும் அப்படிங்கிறத நம்ம அநேக நம்முடைய வாழ்க்கையிலும் நம்ம அதை அனுபவிச்சிருக்கிறோம். இன்னும் மற்ற எத்தனையோ ஜனங்களுடைய வாழ்க்கையிலும் நம்ம அதை பார்த்துருக்கிறோம். ஸோ கவனக்குறைவு அப்படின்றது நிறைய காரியங்களை இழக்க வைக்கும். அநேக ஆபத்துகள் விபத்துகள் நேரிடக்கூடும். அதனால கவனமாய் நம்ம இருக்கணும். எப்படிப்பட்ட கவனத்தை தேவன் இடத்துல சொல்றாரு? ஸ்டே ஃபோக்கஸ்ட் அப்படின்னு சொன்னா நம்ம பார்க்குறோம் எல்லாவற்றிலும் நம்ம இந்த உலகத்துல வாழ்ற வாழ்க்கை. இதை இப்போ நான் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிற இந்த நேரத்துல நம்ம அன்றாட வாழ்க்கையில நம்ம நடக்கிறதும் நம்ம செய்யற ஒவ்வொன்றிலும் கவனக்குறைவு அப்படின்னு சொல்லி வந்துருச்சுன்னா அந்த இடத்துல நம்ம ஏதோ ஒண்ணு மிஸ் பண்ணுகிறவர்களா இருக்கிறோம். ஸோ இங்கே நம்ம பார்க்கும் பொழுது 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. 1 பேதுரு 5:8. தெளிந்த புத்தி உணர்வுகளாய் இருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். ஹல்லேலூயா. பார்க்கிறோம், ரொம்ப தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம என்ன பண்ணோம்லாம், தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருக்க
வேண்டும்? விழித்திருக்க வேண்டும். So stay focused அப்படின்னு சொன்னா, கவனமா இரு அப்படின்னு சொல்றதுக்கு இன்னொரு அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா, தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருங்க, விழித்திருங்க. சோ அந்த தெளிந்த புத்தியும் நம்ம விழித்திருக்கிற இப்படிப்பட்ட ஒரு லைஃப் ஸ்டைலும் நம்ம எங்க கொண்டு போகுது அப்படின்னு சொன்னா, கர்ஜிக்கிற சிங்கத்தை போல, சிங்கம் அல்ல, சிங்கத்தை போல எவர்களை விழுங்கலாமோ என்று இந்த உலகத்துல வகை தேடி சுற்றி திரிகிற பிசாசுடைய ஆதிக்கத்துக்கு, அவனுடைய யோசனைகளுக்கு, அவனுடைய சதிகளுக்கு தேவன் நம்மளை நீங்களாக்கி மீட்டு கொள்வார். அதனால நம்ம ஃபோக்கஸ்டா இருக்கணும். நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் ரொம்ப கவனமாய் நம்ம இந்த உலகத்துல வாழ கற்றுக்கொள்ளணும். அது மாத்திரம் இல்ல, நம்ம இந்த ஃபோக்கஸ் கவனமா இரு அப்படின்னு சொன்னா, விழிப்புணர்வோடு நம்ம எப்பவுமே தூங்கிட்டு இல்லாதபடிக்கு நம்ம விழித்தவர்களாய் காணப்படணும். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல 1-2 வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. எபிரேயர் 12ல 1-2ஆம் வசனம். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓட கடவோம். ஹல்லேலூயா. சோ இங்க ரொம்ப தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த இடத்துல, தேவன் நமக்கு நியமித்திருக்கிற இந்த ஓட்டத்துல நம்ம எப்படியா ஓடணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப தெளிவாய் 1-2ஆம் வசனத்துல, எபிரேயர் 12ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த இடத்துல நம்ம பார்க்கும் பொழுது, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல இருக்கிற அந்த நாட்கள்ல அவர் என்ன பண்ணாருன்னா, சோதனையை அவர் சகித்தவராய், சிலுவையில எல்லாவற்றும் அவர் சகித்தவராய். ஏன் சகிச்சார் அப்படின்னு சொன்னா, அவருக்கு முன்பாக இருந்த அந்த சந்தோஷத்தை அவர் என்ன பண்ணாராம், ரொம்ப அதுல ஃபோக்கஸ் பண்ணி. சோ எப்படிப்பட்ட சந்தோஷம்னா, தகவல் அவருக்கு கொடுத்திருந்த அந்த வேலைகளை செய்து முடிக்கும் பொழுது அதுல வர ரிவார்ட், அதுல அவருக்கு கிடைக்க போகிற அந்த ரிவார்ட்ல ரொம்ப ஃபோக்கஸ்டா இருந்ததுனால உலகத்துல நடந்த எல்லா சம்பவங்களையும், அவருக்கு நேரிட்ட எல்லா வலி வேதனைகளையும் அவர் தாங்கி கொண்டவராய், அவர் தொடர்ந்து அவருடைய வேலையை சுத்தமாய் பரிபூர்ணமாய் அதை நிறைவேற்றினார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அந்த 1ஆம் வசனத்திற்கு வாசிங்க. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிற, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, நம்ம தள்ளிட்டு, விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓட கடவோம். ஹல்லேலூயா. நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்துல எப்படி ஓடணுங்களா? பொறுமையோடு ஓட கடவோம். ஏன்னா இயேசு கிறிஸ்து ஏன் இதை நமக்கு சொல்றாரு அப்படின்னு சொன்னா, அவருக்கு நியமிக்கப்பட்ட இந்த ஓட்டத்துல எப்படி ஓடினார் அப்படின்னா, பொறுமையோடு தான் ஓடினார். அவரை நிறைய பேர் ரொம்ப அவர் என்ன பண்ணாங்க, அவரிடத்துல வந்து அவரை நிறைய இரிட்டேட் பண்ணாங்க. நிறைய பேர் வார்த்தையால அவரை குத்துனாங்க. அதிகமா அவரோடு கூட பேசும் பொழுது அவரை தவறா எல்லாம் பேசினாங்க. ஆனா அவர் ஓடுகிற ஓட்டத்துல ஃபோக்கஸ்டா இருந்தார். எது மேல அப்படின்னு சொன்னா, தகப்பன் அவருக்கு கொடுத்திருந்த அந்த வேலைகள்ல he was focused, stay focused. அதனால அவர் பொறுமையோட ஓடினார். அதனால தான் சொன்னாரு, நீ உனக்கு நியமித்திருக்கிற உன்னுடைய ஓட்டத்துல எப்படி ஓடு? பொறுமையோடு. looking unto him, the author and the finisher of our faith. நம்முடைய விசுவாசத்தை தொடர்கிறவரும் முடிக்கிறவருமா இருக்க அவரை நோக்கி நம்ம ஓடும் பொழுது, அவரை ஃபோக்கஸ் பண்ணி நம்ம ஓடும் பொழுது, அவர் எப்படி ஓடினாரோ, அவர் எப்படி நடந்தாரோ, அவர் எப்படி வாழ்ந்தாரோ, அது நம்முடைய வாழ்க்கையில ஒரு எல்லாவற்றிலும் சூப்பர் எக்ஸாம்பிளா இருக்கும். ஏன்னா அவருடைய வசனத்துல நம்ம பார்க்கும்போது, மத்தேயு 26ஆம் அதிகாரத்துல இயேசு கிறிஸ்து நமக்காக மரிக்கவே இந்த பூமிக்கு வந்தாரு. வந்த அந்த நாட்களிலே நம்ம பார்க்கும் பொழுது அவங்க எல்லாம் கெத்செமனே தோட்டத்துல இருக்கிறாங்க. சீஷர்களோடு கூட இயேசு கிறிஸ்து இருக்கிறாரு. அந்த இடத்துல சொல்றாரு, 41ஆம் வசனத்துல அவருடைய சீஷர்களிடத்துல பேசுறாரு, நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. பாருங்க, அவர் சொல்றாரு, நீங்க சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஏன் இதை சொல்றாரு அப்படின்னு சொன்னா, அவருக்கு தெரியும் இப்ப என்ன நடக்க போகுது எல்லாமே இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியும். ஆனா சீஷர்கள் அதுல பதறி
பதறி அவங்களுக்கு பதட்டம் வந்து ரொம்ப பயந்து எப்படியோ சிதறி போறாங்க. ஆனா அவங்க சொல்றாரு டு பி வாட்ச்ஃபுல். அங்க என்ன பண்ணுங்க, தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருங்க, ஜெபத்துல தரித்திருங்க அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா 45ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, கொஞ்ச நேரம் தான் என்ன கொண்டு போகிறவர்கள், என்ன காட்டி கொடுக்கிறவன் என்ன பண்ண போறான், வர போறான். அந்த வசனத்தை வாசிங்க. பின்பு அவர் தம்முடைய சீஷர்களிடத்தில் வந்து, இனி நித்திரை பண்ணி இளைப்பாருங்கள், இதோ மனுஷகுமாரன் பாவிகளுடைய கைகளில் ஒப்புக் கொடுக்க போகிற வேலை வந்தது. சோ ஒப்பு கொடுக்க போகிற வேலை நிச்சயம். அங்க காட்டி கொடுக்கிறவன் என்ன பண்ண போறான், சீக்கிரமா வரான். அந்த டைம்ல உங்களுக்கு என்ன ஆயிடக்கூடாது, பதட்டம் நேரிடக்கூடாது. அதனால தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் பி வாட்ச்ஃபுல். அந்த இடத்துல நீங்க தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் காணப்படுங்க. ஏன்னா இதெல்லாம் எனக்கு புதுசு இல்ல, நான் இதற்காகவே இந்த பூமிக்கு வந்தேன். ஆனா இதெல்லாம் உங்களுக்கு புதுசா இருக்கிறதுனால வசனம் 56ல எழுதியிருக்கிறபடி, ஏற்கனவே தீர்க்க தரிசனத்துல எழுதியிருக்கிறபடி அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள் வரும் பொழுது அந்த இடத்துல என்ன பண்ணாம எல்லா சீஷர்களும் அவரை விட்டு விலகி சுதறி ஓடினார்கள் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. வசனம் 56 வாசிங்க. ஆகிலும் தீர்க்கதரிசிகள் எழுதியிருக்கிற வசனங்கள் நிறைவேறும்படி இவைகள் எல்லாம் சம்பவிக்கிறது என்றார். அப்பொழுது சீஷர்கள் எல்லாரும் அவரை விட்டு ஓடி போனார்கள். அவரை விட்டு ஓடி போனாங்க. ஏற்கனவே சொல்லி வைத்திருந்த இந்த காரியம் நெக்ஸ்ட் அவங்க ஃபியூச்சர் எப்படி இருக்கும், என்ன நடக்க போகுது, இயேசு கிறிஸ்து இதுக்கு மேல அவங்க கூட இருக்க போறதுலயே இவைகள் எல்லாம் அவங்க யோசிக்கும் பொழுது அவங்க அவரை விட்டு, அவங்களுக்கு ஆபத்து நேரிடக்கூடாதுன்னு அவரை விட்டு சிதறி அந்த இடத்துல ஓடுறாங்க. சோதனைகள் வரும் பொழுது அந்த இடத்துல இயேசு கிறிஸ்துவை நம்ம ஃபோக்கஸ் பண்றோம், அவரை நம்ம கவனமா நம்ம அவரை உற்று பார்க்கும் பொழுது அவரிடத்துல நமக்கு என்ன வரும், ஒத்தாசைகள் வரும். அவர் நம்மளை தாங்கக்கூடியவராய், ஏற்கக்கூடியவராய், வழி நடத்தக்கூடியவராய் அவர் இருக்கிறார். இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து எல்லாவற்றுக்கும் ஆயத்தமாய் உன்னதத்தை விட்டு உலகத்துக்கு இறங்கி வந்தார். அந்த சோதனை நேரத்துல அவருடைய கண்கள் எங்க பிக்ஸ்டா இருந்தது அப்படின்னு சொன்னா, அவருடைய தகப்பன் அவருக்கு நியமித்திருந்த அந்த வேலைகள்ல அவர் ரொம்ப ஆழமாய், அவர் ரொம்ப விசுவாசமாய் அந்த இடத்துல என்ன பண்ணாரு, தகப்பன் கொடுத்த எல்லா வார்த்தைகளும் நிறைவேற்றும்படியாய் அந்த இடத்துல அசைக்கப்படாதவராய் அவர் நின்றார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இது மாத்திரம் இல்ல, நம்ம சோதனைகளின் நேரத்தில் மாத்திரம் அல்ல, நமக்கு அற்புதம் நடக்கணும், இல்ல பிசாசை நம்ம ஜெயிக்கணும், மேற்கொள்ளணும் அப்படின்னு சொன்னாலும் நம்ம ஃபோக்கஸ்டா இருக்கணும். ஸ்டே ஃபோக்கஸ். நம்ம தேவனை நோக்கி நம்ம கவனமாய், கவனம் சிதற விடாதபடிக்கு நம்ம அவரையே உற்று நோக்கி கொண்டிருக்கிறோம். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்துல நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சம்பவம் அந்த இடத்துல நடந்திருந்தது. நமக்கு எல்லாருக்கும் ஏற்கனவே தெரியும். அந்த இடத்துல ஒரு சப்பானியை கொண்டு வந்து அந்த அலங்கார வாசல் அடையில வைத்திருப்பார்கள். அந்த இடத்துல பேதுரு யோவானும் அந்த வழியாய் ஜெபத்திற்கு வரும் பொழுது அவனை அண்ணாந்து பார்த்து அவனை இயேசுவின் நாமத்தினால நடக்க வைப்பாங்க. அதுதான் 3ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் 1லிருந்து 10ஆம் வசனம் வரைக்கும் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனா இங்க பார்க்கிறோம், இந்த சம்பவமானது ஒரு அற்புதம் ஒரு மனுஷனுக்கு நடக்கணும்னா கூட அந்த இடத்துல he should be focused in his work. அவன் செய்கிற வேலைகள்ல எப்படியா இருக்கணும், கவனமா இருக்க வேண்டும். சோ கவன குறைவு அன்றைக்கு என்ன இருக்கும், அப்படிப்பட்ட சப்பானியை ஒரு அற்புதம் நடந்து அந்த இடத்துல அவன் நடத்திருக்கவே மாட்டான். ஒரு அற்புதம் ஒரு சப்பானிக்கு கால்கள் அவனுக்கு தேவன் கொடுத்து அவருடைய வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடந்திருக்காது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ப்ராவர்ப்ஸ் நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை எடுத்து வாசிங்க. உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி, அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும். பாருங்க, உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி, அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும். அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும். சோ இங்க பார்க்கிறோம், பேதுரு யோவான் அவங்க போகிற அந்த காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, அவங்களுடைய செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவித்திருந்தார்கள். அவங்க எத்தனை மணி நேரம் அவங்க ஜெபத்துக்கு போனாங்கன்னு அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கு. எடுத்து படிங்க. ஜெப வேளையாகிய 9ஆம் மணி நேரத்துல பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு போனாங்க. எங்க போனாங்க? தேவாலயத்துக்கு ஜெபம் பண்ண போனாங்க. சோ
அவங்க ஆலயத்திற்குள்ளே போனாங்க. போகிற அந்த நேரத்துல அப்போ இந்த சப்பானியை பார்த்தாங்க. அந்த சப்பானியை பார்க்கும்போது அவங்களுடைய சிந்தனையில ஒரு விசுவாசம் எழும்பினது. அதை பார்க்கிறோம். விசுவாசம் எழும்பின அந்த நேரத்துல பேதுரு அவரை பார்த்து ரொம்ப உற்று கவனித்து, என்ன பண்ண, என்கிட்ட என்ன இல்ல, வெள்ளியும் பொண்ணும் என்கிட்ட இல்ல, ஆனா என்கிட்ட இருக்கிறத நான் என்ன பண்ண போறேன், உனக்கு கொடுக்க போகிறேன். சோ அவர்களுடைய வேலைகள்ல அவங்க ரொம்ப நேர்த்தியா இருந்தபடினால இந்த இடத்துல Proverbs 14:3 எழுதியிருக்கிறபடியே your thoughts will be established. சோ அவருடைய யோசனைகள் என்ன ஆகுதுங்க, உறுதிப்பட்டது. ஹalleluya. நாம பார்க்கிறோம் அவருடைய யோசனைகள் என்னவா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, அந்த ஜப்பானியை நடக்க வைக்கணும். எப்படி அப்படின்னா அவங்களுடைய யோசனைப்படி இல்ல, அவங்களுடைய திறமையின்படி அல்ல. அங்க இயேசு கிறிஸ்துவை இவ்வளோ வருஷமா அவர் உற்று கவனித்திருந்தார்கள், ரொம்ப க்ளோஸா இருந்தாங்க. they stayed focused on Jesus all these years. so அவங்க வாழ்ந்த நாட்கள் அவ்வளவு நாட்களும் இயேசு கிறிஸ்துவோடு கூடவே அவங்க இருந்ததுனால இயேசு கிறிஸ்து செய்த எல்லாவற்றையும் அவர்கள் கவனித்திருந்தார்கள். சோ அங்க கவனித்திருந்த அந்த விசுவாசமானது அவங்களுடைய உள்ளத்துல இருந்த அந்த விசுவாசமானது இந்த வேளையில கிரியை செய்ய ஆரம்பித்தது. என யோவான் 14:12 சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் 14:12 மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான். இவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு, நான் என் பிதாவிடத்துல போகிறபடினாலே என்ன பண்றாங்க, அவரோடு கூட இருந்த சீஷர்கள் நான் செய்கிற கிரியைகளை நீங்களும் செய்வீங்க, ஆனா அதை விட மேலானவைகளையும் greater works than these he will do. so இயேசு கிறிஸ்து ஏற்கனவே இந்த இடத்துல சொல்லி இருக்கிறபடினாலே அவருடைய சீஷர்கள் அவரோடு கூட இருந்து ஃபோக்கஸ்டா இருந்து அவரோடு கூட எல்லாம் செய்த எல்லாவற்றையும் கவனித்திருந்ததுனால அவங்க இப்ப என்ன பண்றாங்க, அவங்க அதை விசுவாசத்துக்குள்ளே அதை செயல்முறைக்கு கொண்டு வராங்க. சோ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள்ல அந்த இடத்துல பேதுரு அந்த ஜப்பானியை நோக்கி அவன் எழுந்திருந்து நடக்க முடிய அவருடைய விசுவாசத்தை அந்த இடத்துல வெளிப்படுத்துகிறான். எப்படி வெளிப்படுத்துகிறான் அப்படின்னா இயேசுவை அவன் ஃபோக்கஸ்டா வச்சு, ஏன்னா அவன் பார்த்ததெல்லாம் இயேசுனுடைய அற்புத கிரியைகள், அவர் வாழ்ந்த நாட்கள், அவர் அவர்களோடு கூட இருந்து அவர் உலகம் எங்கும் அவர் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, அவர் இந்த பூமியில இருக்கிற நாட்கள்ல நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். எங்கெல்லாம் போனாரோ அங்கெல்லாம் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார் அப்படின்னு சொல்லி அவர்கள் எல்லாம் அவர் கவனித்திருந்ததுனால இந்த இடத்துல அவருடைய விசுவாசத்தை வெளிப்படுத்துகிறான். யோவான் 16:23-24 சொல்லப்பட்டிருக்கிறபடி 16:23-24 அந்த நாளிலே நீங்கள் என்னிடத்தில் ஒன்றும் கேட்க மாட்டீர்கள், மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவினிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அது அவர் உங்களுக்கு தருவார். ஹalleluya. இங்க பாருங்க, ரொம்ப தெளிவா சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்க ஒண்ணுமே கேட்கல, ஆனா கேட்கிற ஒரு நாள் வரும். அந்த நாள்ல நீங்க பிதாவினிடத்துல என் நாமத்தினால எத்தனை கேட்டாலும் அது அவர் உங்களுக்கு தருவார். ஹalleluya. சோ இந்த வார்த்தைகளை அவர்கள் ஃபோக்கஸ் பண்ணதுனால, இந்த வார்த்தைகளை அவர் உள்வாங்கினதுனால இந்த சீஷர்கள் என்ன பண்ணாங்க, இந்த இடத்துல கிரியை நடப்பிக்க ஆரம்பித்தாங்க. அந்த சப்பானியை நோக்கி என்கிட்ட வேற ஒண்ணும் இல்ல அப்படின்னு அவங்க போய் சொல்லல, எனக்கு பொண்ணும் வெள்ளியும் இல்ல அப்படின்றது அங்க என்னத்தை வெளிப்படுத்தினாங்கன்னா, எனக்குள்ள இருக்கிற பெட்டர் ரொம்ப சிறந்ததை நான் என்ன பண்ண போறேன், உனக்கு கொடுக்க போகிறேன். அதனால அங்க சொல்றாரு, இயேசுவின் நாமத்தினாலே, நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே எழுந்து நட. அப்போ இந்த 16ஆம் அதிகாரம் யோவான் 23ஆம் வசனத்தின்படி அந்த இடத்துல இயேசுவின் நாமத்தை அவங்க பயன்படுத்தினால இந்த இடத்துல என்ன ஆச்சுன்னா ஒரு அற்புதம் நடந்தது. 24ஆம் வசனத்தை வாசிங்க. இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். ஹalleluya. கேளுங்கள், அப்பொழுது உங்களுடைய சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி என்ன பண்ணுவீங்க, பெற்றுக்கொள்வீர்கள். சோ இந்த இடத்துல அற்புதத்தை எதற்கு
இல்ல நாங்க எவ்வளவு பரிசுத்தவான்கள் அப்படின்னு வெளிப்படுத்துறதுக்காக அல்ல. இந்த இடத்துல இயேசுவின் நாமத்தை அவங்க ஃபோக்கஸ் பண்ணதுனால, இரவும் பகலும் அந்த நாமத்தோடு வாழ்ந்ததுனால, அந்த நாமத்தை ஒவ்வொரு நாளும் அவங்க ருசி பார்த்ததுனால, அந்த நாமத்தை கொண்டு இந்த சப்பானியை அவர்கள் எழுப்பினார்கள். அந்த இடத்துல அந்த கிரியை நடப்பித்தது, அந்த கிரியை உண்டானது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ அந்த சப்பானியை இயேசு கிறிஸ்து, நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால எழுந்திருந்து நட அப்படின்னு சொல்லி அவனை தூக்கி எழுப்பி அவனை நிறுத்தும் பொழுது அந்த இடத்துல தேவனுடைய கிரியை உண்டானது. அந்த இடத்துல தேவனுடைய கிரியை உண்டாகும் பொழுது அவருடைய யோசனைகள் உறுதிப்பட்டது. ஹல்லேலூயா. பேதுருவும் யோவானுடைய யோசனைகள், அவருடைய தாட்ஸ் were established. அந்த இடத்துல அவருடைய யோசனைகள் உறுதிப்படும் பொழுது அநேக ஜனங்கள் அவர்களை பார்த்து, ஏன்னா ஜப்பான்ல இருந்து அவன் எங்க போறான், இப்போ குதித்தெழுந்து ஆலயத்திற்குள்ளாய் ஓடி போறான். அவன் ஒரே சந்தோஷமா தேவனுடைய நாமத்தை அவன் நடனத்தோடு தேவனை மகிமைப்படுத்துறான். அப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தை பார்த்த எல்லா ஜனங்களும், வசனம் 10ல சொல்லப்பட்டிருக்கு, எல்லா ஜனங்களும் they were filled with wonders and amazement at what had happened to the lame man. அந்த முடவனுக்கு நடந்த காரியத்தை கண்ட எல்லா மனுஷரும் என்ன பண்ணாங்க, ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள். சோ இப்படிப்பட்ட ஒரு சந்தோஷத்துல நிறைந்திருந்த சீஷர்களும் சரி, மற்றவர்களும் சரி, அப்புறம் இந்த முடவனும் நடக்க ஆரம்பித்த இவரும் சரி, எல்லாருக்கும் ஒரு ஐ ஓப்பனிங் திரும்ப அந்த இடத்துல சீஷர்கள் கொடுக்கிறாங்க. திரும்ப 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 அந்த இடத்துல என்னத்தை வெளிப்படுத்துறாங்க அப்படின்னு சொன்னா, எல்லாருக்கும் சொல்றாரு 12:14 அங்க சொல்லப்பட்டிருக்கு, நீங்க எல்லாம் என்ன பண்றீங்க, என்னத்தை இப்படி பிரமித்து பாக்குறீங்க, நாம ஏதோ பெருசா செஞ்சது போல, எங்களுடைய கிரியைகளோ எங்களுடைய யோசனைகளோ எங்களுடைய எந்த ஒரு செய்தியினால இன்றைக்கு இந்த முடவன் நடக்கல. அந்த இடத்துல ரொம்ப தெளிவாய் பேதுரு சொல்றாரு. 12:16 வாசிங்க. பேதுரு அதை கண்டு ஜனங்களை நோக்கி, இஸ்ரவேலரே, இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்படுகிறது என்ன? நாங்கள் எங்கள் சுய சக்தியினாலாவது எங்கள் சுய பக்தியினாலாவது இவனை நடக்க பண்ணினோம் என்று நீங்கள் எங்களை நோக்கி பார்க்கிறது என்ன? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களுடைய தேவனாகிய நம் பிதாக்களின் தேவன் தம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை மகிமைப்படுத்தினார். அவரை நீங்கள் ஒப்புக் கொடுத்தீர்கள். பிலாத்து அவரை விடுதலையாக்க தீர்மானித்த போது அவனுக்கு முன்பாக அவரை மறுதளித்தீர்கள். பரிசுத்தமும் நீதி உள்ளவரை நீங்கள் மறுதளித்து கொலைபாதகனை உங்களுக்கு விடுதலை பண்ண வேண்டும் என்று கேட்டு ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள். அவரை தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்பினார். அதற்கு நாங்கள் சாட்சிகளாய் இருக்கிறோம். அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே அவருடைய நாமமே நீங்கள் பார்த்து அறிந்திருக்கிற இவனை பலப்படுத்தினது. ஹல்லேலூயா. நீங்க பார்த்து ஆச்சரியப்பட்டு சந்தோஷப்பட்டு நீங்க அப்படியே ஒரு ஆச்சரியத்திற்குள்ள இருக்கிறீங்களே, இது எல்லாம் நடந்து எதனால அப்படின்னு பார்க்கும் பொழுது, நீங்க கொலை செய்த, நீங்க அவரை அலட்சியம் பண்ணின, அவருடைய நாமத்தையும் அவருடைய வார்த்தையும் தூக்கி எறிந்த அந்த இயேசு கிறிஸ்து, அவரை நாங்க ஃபோக்கஸ் பண்ணியிருந்தோம். we stayed focused on him. அவர் தான் என்ன பண்ணாரு, இந்த சப்பானியை இன்றைக்கு நடக்க வைத்தார். பாருங்க, எல்லா மனுஷனுடைய ஃபோக்கஸையும் அந்த ஆலயத்துக்கு வந்த எல்லா இஸ்ரவேல் ஜனங்களையும், வாங்க யாரெல்லாம் மதவாதிகளா இருந்தாங்களோ அவங்களுடைய எல்லாருடைய கவனத்தை எந்த இடத்துல அவங்க செலுத்துறாங்க அப்படின்னு சொன்னா, நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல மனுஷனால அவர் தள்ளப்பட்டு, மனுஷனால எல்லாம் அவரை அவதூறா பேசினாங்க, ஏளனமா பேசினாங்க, வாழ்க்கை வந்தது போல அவரை பேசினாங்க. அப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்து யார் அப்படின்றத அந்த இடத்துல இந்த சீஷர்கள் அவர்கள் வெளிப்படுத்தினாங்க. அந்த இடத்துல அவருடைய சத்தியத்தை போதித்தாங்க, சாட்சிகளாய் நின்றாங்க. சோ அவரை தான் நாங்க இன்றைக்கு ஃபோக்கஸ் பண்ணியிருக்கிறோம். நாங்க அவர் மேல எங்களுடைய கவனத்தை செலுத்துறதுனால இன்றைக்கு அவர் இந்த இடத்துல அற்புதத்தை செய்திருக்கிறார். அதனால நீங்களும் என்ன பண்ணுங்க, அவரை நோக்கி பாருங்க அப்படின்னு சொல்லி அவருடைய திசைகளை இயேசு கிறிஸ்துவுக்கு நேராக அந்த இடத்துல அவங்க திருப்புறாங்க. சுவிசேஷத்தை அந்த இடத்துல அவங்க பேசுறாங்க. எபேசியர் 1:23 எழுதியிருக்கிறபடி இயேசு கிறிஸ்து தான் நம் யாவருக்கும் தலையா இருக்கிறார் அப்படின்றத அந்த இடத்துல வெளிப்படுத்த
வெளிப்படுத்துறாங்க. அதை எடுத்து வாசிங்க. எபேசியர் 1:23. எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றிற்கும் மேலான தலையாக தந்தருளினார். ஹல்லேலூயா. அவரே எல்லாவற்றுக்கும் மேலான தலையாய் அவரை தந்தருளே. இந்த இடத்துல சீஷர்கள் அந்த இடத்துல எல்லாருக்கும் முன்பதாக அறிக்கை இடுறாங்க. ஏன்னா இயேசு கிறிஸ்துவோடு கூட வாழ்ந்திருக்கிற உங்களுடைய என்னுடைய வாழ்க்கை தான் எப்படியா இருக்கு? இட்ஸ் a family. அதுதான் ஒரு குடும்பமா இருக்கு. எப்படியா ஒரு மரம் செழித்து ரொம்ப அது பச்சை பசேல்னு நல்ல பூ பூத்து காய் காய்த்து நல்ல எல்லா விதமான கனிகளோடு இருக்கு அப்படின்னு சொன்னா அதுக்கு காரணம் அதனுடைய கொடியோ, அதுக்கு காரணம் அதனுடைய ஃப்ரூட்ஸோ இல்ல அதனுடைய பூக்கள் அல்ல. அதற்கு காரணம் அடித்தளமா இருக்கிற அந்த வேறு தான். அப்படிதான் இயேசு கிறிஸ்து உங்களுக்கும் எனக்கும் நம்முடைய எல்லாருடைய சரீரமா இருக்கிற அவர்தான் சரீரத்திற்கு தலையா இருக்கிறார். ஹல்லேலூயா. சோ அவருக்குள்ளே நிற்கிற ஒரு மரத்துல நிற்கக்கூடிய ஒரு கிளைகளா இருக்கிறோம். கிளைகள் பாருங்க வேற 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 திசையில அது வளரலாம். அப்படியே கனிகள் கொத்து கொத்தா அப்படியே தொங்கிட்டு இருக்கலாம். ஆனா எது எப்படியா இருந்தாலும் அந்த வேர் இல்ல அப்படின்னு சொன்னா அந்த மரத்திற்கு எந்த ஒரு சாரமும் இல்ல, அந்த மரத்துக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் இல்ல. அப்படியா இயேசு கிறிஸ்து நமக்கு தலையா இருக்கிறது நிமித்தம் அந்த தலையிலிருந்து நமக்கு சத்து, அந்த தலையிலிருந்து அந்த வேறாகிய கிறிஸ்து அவரிடத்துல நமக்கு என்ன கிடைக்கு? எல்லா விதமான பலன் கிடைக்கிறது, நமக்கு எல்லா சத்துவும் கிடைக்கிறது. அவரை ஃபோக்கஸ் பண்றதுனால அந்த மரம் நல்ல பசுமையாய் வளர ஆரம்பிக்கிறது. பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்தல் நமக்கு இருக்கிறதுனால என்ன ஃபோக்கஸ் அப்படின்னு பார்க்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய கரத்தை பிடித்து என்ன பண்றாரு? அவருக்கு நேராய் நம்மளை வழி நடத்துகிறார். அப்படிப்பட்ட வழிநடத்தலுக்குள்ள நம்ம கடந்து செல்லும் பொழுது நம்ம என்ன பண்ணுவோம்? படர்ந்திடுவோம். நம்ம பாட்டு பாடினபடி படர்ந்திருந்து நிழல் தருவோம். பறவைகள் தங்கும் கூடாம். சோ நம்ம அப்படியா கனி தருவோம். நம்ம இலைகள் எல்லாம் மருந்தாகும், கனிகள் எல்லாம் இந்த உலகத்துல வாழ்ற எல்லா ஜனங்களுக்கு விருந்தா இருக்கும். சோ நம்முடைய லைஃப்ல நம்ம கற்றுக்கொள்ளுகிற காரியம் என்ன அப்படின்னு சொன்னா 1 கொரிந்தியர் 6:19-20 எழுதியிருக்கிறபடி 1 கொரிந்தியர் 6:19-20 உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமா இருக்கிறது என்றும். ஹல்லேலூயா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா கிறிஸ்துவுக்குள் வாழுகிற ஒவ்வொரு விசுவாசிகளும் ஒவ்வொரு ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய இரத்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டிருக்கிற ஒவ்வொரு மனுஷனும் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்ன அப்படின்னா நம்ம வாழுகிற இந்த வாழ்க்கை எனது இல்ல. ஹல்லேலூயா. இட்ஸ் நாட் மைன். ரொம்ப தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. 1 கொரிந்தியர் 6:19 என்ன சொல்லப்பட்டிருக்கு? உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமா இருக்கிறது. ஆமென். இது யாருக்கு சொந்தமா இருக்கு? தேவனாலே நம்ம பெற்றிருக்கிறோம். இது பரிசுத்த ஆவியானவர் தங்கக்கூடிய ஆலயமா இருக்கிறது. நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்று அறிவீர்களா? நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல. இது எத்தனையோ பேர் இந்த உலகத்துல நடக்கிற எவ்வளவோ சூழ்நிலைகள், பிரச்சனைகள், குடும்பத்துல நடக்கிற எப்படிப்பட்ட ஒரு காரியமா இருந்தாலும் டக்கு தற்கொலைக்கு ஓடிடுறாங்க. தானே எப்படியாவது நம்மள அழிச்சுக்கணும், இல்லைன்னா மற்றவங்களை அழிச்சிடணும். மற்றவங்க லைஃபும் உங்களுக்கு இல்ல, நீங்க வாழ உங்க லைஃபும் உங்களுக்கு இல்ல. அது தேவனால நம்ம பெற்று இருக்கிறோம். சோ பரிசுத்த ஆவியானவர் தங்கக்கூடிய இந்த ஆலயத்திற்குள்ளே நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் ஒவ்வொருவரும் அந்த 20ஆம் வசனத்துல எழுதியிருக்கு, கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்களே. bought with a price. சும்மா வந்தவங்க அல்ல, ஏதோ வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் அல்ல. நம்ம கிரயத்திற்கு கொல்லப்பட்டிருக்கிறோம், வாங்கப்பட்டிருக்கிறோம். we have been bought with a price. அதற்காக தொகை, அதற்காக விலை செலுத்தப்பட்டிருக்கிறது. உங்களுடைய ஜீவனுக்காக, என்னுடைய ஜீவனுக்காக. அதனால இஷ்டம் போல எப்படின்னா நம்ம வாழக்கூடியவர்கள் அல்ல. நம்ம
வாங்கப்பட்டிருக்கிறபடினாலே நம்முடைய ஃபோக்கஸ் எங்க இருக்கணும் அப்படின்னு சொன்னா, நம்மளை வாங்கி இருக்கிற நம்முடைய தலைவர், நம்முடைய பாஸ் ஆகிய, நம்முடைய எஜமான் ஆகிய கிறிஸ்துவுக்கு சொந்தமாக்கப்பட்டிருக்கிறோம். வாசிங்க. உயர்த்திக் கொள்ளப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். அதனாலதான் நம்ம என்ன பண்ணோங்களா, நம்முடைய சரீரத்தினாலும் நம்முடைய ஆவியினாலும் அவரை என்ன பண்ணோங்களா, மகிமைப்படுத்தணும். So if I'm not focused on him, நான் அவருக்குள் கவனமா இல்லை அப்படின்னு சொன்னா நான் அவரை மகிமைப்படுத்த முடியவே முடியாது. ஒவ்வொரு நாளும் அவருடைய வார்த்தைக்குள்ளே நான் உட்பட்டவளாய் இல்லை அப்படின்னு சொன்னா நான் அவருடைய நாமத்திற்கு மகிமையை கொண்டு வரவே முடியாது. சோ நம்ம வார்த்தைகள்ல பார்க்கும்போது அவருடைய சத்துவத்தின் வல்லமையில நம்ம என்ன பண்ணுங்களா, பலப்படணும். சோ அவருடைய சத்துவம் எது அப்படின்னு நான் தெரிஞ்சாதான் அவருடைய சத்துவத்தின் வல்லமையில நான் பலப்பட முடியும். சோ எபேசியர் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, be strong in the Lord and in the power of his might. சோ 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் எபேசியர். கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். என்ன பண்ணுங்களா, கடைசியாக சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் என்ன பண்ண, பலப்பட வேண்டும். சோ எப்போ நான் எனக்குரியவன் அல்ல அப்படின்னு தெரிஞ்சிருச்சோ, எப்போ நான் தேவனுடைய ஆலயமா இருக்கிறோம், பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே தங்கியிருக்கிறார் அப்படின்னு தெரிஞ்சிருச்சோ, அப்போ நம்ம என்ன பண்ணோங்களா, அவருக்குள்ளும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்பட கற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா தீங்கு நாள்ல பிசாசு என்ன பண்ணுவான், எவர்களை விழுங்கலாமோ அப்படின்னு அவன் வகை தேடி சுற்றி திரிகிற இந்த நாட்களிலே யாரை பிடிச்சு யாரை வேணாலும் அழிக்கணும் அப்படின்னு அவனுடைய யோசனைகள், அவனுடைய தந்திரமான திட்டங்கள், திருடவும் கொள்ளவும் அழிக்குமே என்று வேற ஒன்றுக்கும் வரும். அப்படிப்பட்ட ஒரு திருடனுடைய காலத்துல இருந்து நம்ம தப்பித்துக் கொள்ளணும் அப்படின்னு சொன்னா தேவனுடைய சத்துவத்தின் வல்லமையில நான் என்ன பண்ணணும், பலப்பட்டிருக்க வேண்டும். சோ நம்ம இன்னைக்கு இந்த சாத்தான இந்த அவனுடைய பிடியே, அவனுடைய அடிச்சுக்கணும் அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் நான் செய்யற காரியத்துல ஃபோக்கஸ்டா இருக்க வேண்டும். நான் என்னெல்லாம் செய்யணும், பிசாசு அழிக்கக்கூடிய வழியில நான் நடத்தப்படணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும், நான் செய்கிற வேலைகள்ல ரொம்ப கவனம் செலுத்த வேண்டும். ஏன்னா எபேசியர் 6ஆம் அதிகாரம் 11-12 சொல்லப்பட்டிருக்கிற வசனத்தை வாசிங்க. நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள் ஆகும்படி. சோ நீங்க பிசாசுடைய தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள் ஆகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். என்ன பண்ணுங்களா, தேவனுடைய சர்வாயுத வர்க்கங்களை நம்ம தரித்துக் கொள்ள வேண்டும். வாசிங்க. ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. நமக்கு எப்படிப்பட்ட போராட்டம் இல்லைன்னு சொல்லப்பட்டிருக்கு. நமக்கு மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் போராட்டம் இல்லை. ஆனா இங்க சொல்லப்பட்டிருக்கு துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளோடு நமக்கு என்ன இருக்கு, இந்த உலகத்துல வாழும் நாள் வரை நமக்கு போராட்டம் இருக்கு. சோ அப்படிப்பட்ட அந்த பிசாசுடைய எல்லா சதிகளை நம்ம மேற்கொள்ளணும் அப்படின்னு சொன்னா அங்க சொல்லப்பட்டிருக்கு. நம்ம என்ன பண்ணணுங்களா, 13ஆம் வசனம், ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும், தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும், சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும், சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும், திராணி உள்ளவர்கள் ஆகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். சோ திராணி உள்ளவர்களா நான் நிக்கணும் அப்படின்னு சொன்னா தேவனுடைய சத்தியத்துல I should be focused. நான் கவனத்தை செலுத்தணும். அதே நேரத்துல பிசாசு கொண்டு வருகிற தந்திரங்கள் எப்படிப்பட்டது அப்படின்றத கூட நான் என்ன பண்ணணும், அறிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம், தாவீதும் கோலியாத்தும் அவருடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது தாவீது ரமாத்துண்டா இருந்தான், கோலியாத்தை பார்க்கும்போது
ஒரு ஜெயண்டா அவன் பறந்து இந்த உலகத்துல அவன் ஒரு பலசாலியாக அவன் நின்றான். அவன் எல்லாவற்றிலும் அவன் செய்கிற எல்லா காரியத்திலும் எப்படி இருந்தா தேர்ந்தவனாய் அவன் ஒவ்வொரு நாளும் போராட்டம் செய்யறதுக்கு அவன் ட்ரெயின் படுத்தப்பட்டிருந்தான். சோ இங்க நம்ம பார்க்கிறோம், தாவீது அப்படிப்பட்டவன் அல்ல. தாவீது ஒவ்வொரு நாளும் ஆடு வச்சு தேவனை துதிச்சு தேவனை ஆராதிச்சு தேவனை கனப்படுத்தி சங்கீதங்களோடும் அவன் தேவனை என்ன பண்ணான், அவனுடைய ஃப்ளூட்டு அவனுடைய ஹார்ப் வச்சு தேவனை மகிமைப்படுத்தி கொண்டிருந்தான். அப்படிப்பட்ட ஒரு ரொம்ப சாதாரணமான ஒரு மனுஷனும் எல்லா இந்த போர்ல ரொம்ப பெரிய ஆளா இருக்கிற இந்த கோலியாத்தும். சோ இங்க பார்க்கும் பொழுது இஸ்ரவேலுக்கு எதிராக நின்று அவர்களை அவதூறாய் பேசி அவர்களை அழிக்கும்படிக்கு இந்த கோலியாத்து நிற்கும் பொழுது அவனுக்கு விரோதமாய் வந்து நான் உன்னை சாகடிப்பேன் அப்படின்னு ஓடி வந்த தாவீத இவர்களுடைய இருவருடைய காரியங்களை பார்க்கும் பொழுது நீங்க 17ஆம் அதிகாரத்தை ஃபுல்லா வாசிக்கும் பொழுது அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. கோலியாத் தாவீதிடத்துல வரும் பொழுது அவன் எல்லா விதமான ஆயுதத்தோடு சர்வாயுத எல்லாம் அவனுக்கு ஹெல்மெட்டை போட்டிருந்தான், பிரஸ்ட் பிளேட்டை போட்டிருந்தான், ஷூவை போட்டிருந்தான், எல்லா விதமான அப்படிப்பட்ட ஆயுதத்தோடு தாவீதிடத்துல வந்தான். ஆனா தாவீது போகும்போது எப்படி போனான், அப்படிப்பட்ட ஆயுதத்தை அவன் போடணும்னு நினைச்சான், அது அவனுக்கு சூட் ஆகல. எப்பவுமே கர்த்தர் நம்மளை இருக்கிற இடத்துல இருந்து இருக்கிறவர்களா நம்மளை அழைக்கிறாரு. எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் அதை கேட்கவே இல்லை. as you are, நீ எப்படி இருக்கிறியோ அந்த நிலையிலே வாழ்ந்தா நம்மளை அழைச்சார். நம்மளை அழைச்ச தேவன் உண்மை உள்ளவர். நம்மளை அழைச்சவர் இன்றைக்கும் நம்மளை வழி நடத்தி கொண்டிருக்கிறார். சோ தாவீது கோலியாத்தை மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த இடத்துல அவனுக்கு என்ன தேவைப்படல, இந்த உலகத்துக்குரிய எந்த ஆயுதங்களும் அவனுக்கு தேவைப்படல. சோ நம்ம பார்க்கிறோம் 17ஆம் அதிகாரம் 23, 37, 38 எல்லாம் வசனத்தை அப்படியே வாசிக்க அந்த இடத்துல தாவீது கோலியாத்தை மேற்கொள்ளணும் சொல்லும் பொழுது அவன் அந்த இடத்துல பெரிய ஷோ காட்டல. he was focused on God. அவன் தேவனை முழுக்க நம்பி இருக்கிறதுனால அந்த போருக்கு அந்த யுத்தத்திற்கு அவன் ஒத்துக்கொண்டான். ஆனா கோலியாத்து முழுக்க தன்னுடைய பலத்தை சார்ந்திருந்தபடியினால அவன் நினைச்சான், இந்த பையன் சைஸ்ல எப்படி இருக்கிறான், ரொம்ப சின்னவனா இருக்கிறான், அவன் என்ன பண்ண கூடாதுங்களா, அற்பமான காரியத்தை அசட்டை பண்ணாத. அவனை பார்த்து ரொம்ப அற்பமா எண்ணினான் கோலியாத்து. தாவீதை பார்க்கும்போது நீ என்ன என்கிட்ட இப்படி இவ்வளோ ஒரு சின்ன பையனை போயிட்டு அனுப்பி இருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி அதை அவன் ஏளனமா பேசினான். அந்த இடத்துல அவதூறா பேசினான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள்ல அந்த இடத்துல தாவீது நின்ன அவருடைய அந்த ஸ்டைல் எப்படிப்பட்டதா இருந்துச்சுன்னா, இந்த உலகத்துல இருக்கிறவனை பார்க்கிறோம், எனக்குள் இருக்கிறவர் மிகவும் பெரியவர். இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில யாரு எப்படி வேணாலும் சேலஞ்ச் பண்ணலாம். நம்மளுடைய பலத்தோடு யாருக்கிட்டையும் போய் போர் செய்ய தேவையே இல்லை. எனக்குள்ளே இருக்கிற என் தேவன் பெரியவரா இருக்கிறார். எவ்ரி டே ஐ ஃபோக்கஸ் ஆன் ஹிம். தினந்தோறும் நான் அவரை நான் சார்ந்து இருக்கிறதுனால, அவரை நான் ஃபோக்கஸ் பண்றதுனால, ஐ ஸ்டே ஃபோக்கஸ்ட் ஆன் ஹிம் ஈச் டே. ஒவ்வொரு நாளும் அவரையே நான் பற்றி கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறதுனால, அவரையே நான் கவனிக்கிறதுனால, இந்த உலகத்துல எது ரொம்ப பெருசா தெரியும் அப்படின்னு சொன்னா அவரை தவிர வேற எதுவுமே பெருசா தெரியவே தெரியாது. ஹல்லேலூயா. தாவீதுக்கு அவன் சொன்னா, நான் ஆடு மேய்க்கும் போது திடீர்னு யார் வந்தா, ஒரு சிங்கம் வந்துச்சு, திடீர்னு ஒரு கரடி வந்துச்சு. அவைகள் எல்லாம் நான் என்ன பண்ணேன், கிழிச்சு போட்டேன். அவைகள் எல்லாம் நான் சாகடிச்சிட்டேன். ஏன்னா தேவன் என்னோடு கூட இருந்தார். யார் இருந்தார், அவனை உண்டாக்கினவர் அவனோடு கூட இருந்தார் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல 42ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, கோலியாத் அவனை அசட்டை பண்ணின பொழுது, அவன் ரொம்ப சின்னதா இருந்தான் அப்படின்னு சொல்லி அவனை டிஸ்பைஸ் பண்ண பொழுது, அவனை ரொம்ப ஏளனமா அவனை பேசின பொழுது, அவனுடைய அந்த கோலியாத்துடைய பலத்தை ரொம்ப பெருசாக்கி, ஏன்னா ஜனங்களும் என்ன பண்ணாங்க, அங்க இருக்கிற ஸ்ட்ரக்சர் தான் பார்த்தாங்க, அவன் எவ்வளவு குட்டியா இருக்கான்,
இவன் எவ்வளவு பலசாலியா இருக்கிறான், இதெல்லாம் மனுஷன் பார்க்க முடியும். ஆனா தேவன் நம்முடைய ஒவ்வொருடைய விசுவாசத்தை பார்க்கிறாரு. நம்ம எவ்வளவா அவரை பற்றி கொண்டிருக்கிறோம் அப்படின்றத பார்க்கிறாரு. நம்முடைய போக்கஸ் எது மேல இருக்கு அப்படின்றத அவர் பார்க்கிறாரு. நீ எதை நம்பி இருக்கிற? உன் கையில இருக்கிற வாளையா, உன் கையில இருக்கிற பணத்தையா, இல்ல உன்னை சூழ்ந்து இருக்கிற உன்னுடைய மதிப்புகளை, எதை நீ சார்ந்து இருக்கிற? இந்த இடத்துல பார்க்கும்போது தாவீது தேவனை தவிர வேற எதையும் அவன் சார்ந்து இல்லை. அதனாலதான் தேவ ஞானம் அவனுக்கு வந்தது. கோலியாத் எல்லா விதமான ஆயுதங்களை அவன் அணிந்து வந்து தாவீதுக்கு முன்பதாக நின்று அவனை சாகடிக்கும்படியாய் அவனுடைய ஆயுதங்களை ஏவி கொண்டிருக்கும் பொழுது இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், தாவீது அவனுடைய கல்லை எடுத்து அந்த ஸ்லிங்ல போட்டு அதை உருட்டிட்டே தேவனுடைய நாமத்தை கொண்டு அந்த இடத்துல எப்படி வெற்றி பெறுவது அப்படின்றத அவனை நோக்கி பார்க்கும் பொழுது தேவ ஞானம் அவனுக்குள் இருந்ததுனால அந்த இடத்துல ரொம்ப கிளவரா இல்ல, ரொம்ப அறிவு, அவருடைய தேவ அறிவு நிறைந்தவனாய் அந்த இடத்துல கிரியை செய்ய கர்த்தர் அவருடைய பலத்தினால அல்ல, தேவன் தான் அந்த இடத்துல பேக்கிங் பண்றாரு. வசனம் 47 சொல்லப்பட்டிருக்கு, யார் அந்த இடத்துல யுத்தம் செய்து நான் இல்ல, for the battle is the Lord's. அதுதான் தாவீது சொல்றான், என்னுடைய நான் இப்ப கோலியாத்துக்கு முன்பதாக நிக்கிறது ஏன் பலத்தினால அல்ல. அப்போ அதை சொல்லியவன் அந்த ஸ்லிங்க அவன் சுத்திட்டு இருக்கும் பொழுது அவன் முழுசா ஆயுதங்களை தரித்திருந்தும் ஒரு எனிமிய ஒரு சத்ருவை எந்த இடத்துல தாக்கினா அவன் அழிந்து போவான், விழுந்து போவான் அப்படின்றத தேவனுக்கு தெரியும். அவரை போக்கஸ் பண்ற அவருடைய பிள்ளைகளுக்கும் என்ன பண்ணுவாரு, அவர் கற்றுக் கொடுப்பார். அதனாலதான் அவருடைய வசனத்துல எழுதிருக்கு, என் சத்ருகளுக்கு முன்பதாக நீர் என்ன பண்ணுவீர், எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்துவீர், என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவீர், என் பாத்திரம் நிரம்பி வழியும். சோ என் வாழ்க்கை முழுக்க முழுக்க எதுல நிரம்பி வழித்திருக்கு அப்படின்னா அவரை நான் போக்கஸ் பண்ற அவருடைய சத்துவத்தின் வல்லமையில, அவருடைய அபிஷேகத்துல, அவருடைய நிறைவுல, அவருடைய வார்த்தையில நான் நிறைஞ்சிருக்கிறதுனால எந்த நேரத்துல என்ன செய்யணும் அப்படின்றத பரிசுத்த ஆவியானவர் நம்மளை வழி நடத்துவார். சோ அவர் வழி நடத்தின விதம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, அவன் 10 ஆயுதங்களை கோலியாத் அவன் ஏவி விட்டோம், அங்க தாவீதுக்கு ஒன்றும் நடக்கல. ஒரே ஒரு கல், அவன் ஏவி விட்ட ஒரே ஒரு கல் அவனுடைய நெற்றியில விழுந்து அவன் முற்றிலுமாய் அப்படியே சாஞ்சி அவன் அழிந்து போனான் என்று பார்க்கிறோம். சோ அப்படிப்பட்ட ஒரு அழிவு அந்த இடத்துல பிலிஸ்தியர்களுக்கு வந்த காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த தாவீது அவனுடைய தேவனை முழுக்க முழுக்க சார்ந்து இருந்ததுனால, அவரை பற்றி கொண்டிருந்ததுனால, அவன் போக்கஸ்டா தேவன் மேல இருந்ததுனால ஆரம்பிக்கிற அந்த யுத்தமானது ஸ்டார்டிங்கும் சரி அவன் கடைசியிலும் சரி தேவனை மகிமைப்படுத்துகிறதுனால. வசனம் 47 வாசிங்க. கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜனக்கூட்டம் எல்லாம் அறிந்து கொள்ளும். ஆமென். யுத்தம் கர்த்தருடையது, அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்புக் கொடுப்பார் என்றார். ஹalleluya. வார்த்தை என்ற அப்படிப்பட்ட ஒரு ஆயுதத்தை அவன் ஏவினான் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் தான் அவன் அவன் கையில இருக்கிற ஆயுதத்தை ஏவினான். 51 வசனம் வாசிங்க. ஆகையால் தாவீது பெலிஸ்தன் அண்டையிலே ஓடி அவன் மேல் நின்று அவன் பட்டயத்தை எடுத்து அதன் உரையிலிருந்து உருவி அவனை கொன்று அதனாலே அவன் தலையை வெட்டி போட்டான். அப்போது தங்கள் வீரன் செத்து போனான் என்று பெலிஸ்தர் கண்டு ஓடி போனார்கள். ஹalleluya. சோ அவங்க வந்து நின்ற எல்லா ஜனங்களுக்கும் எப்படி இருந்துச்சு, அது ஒரு என்டர்டெயின்மெண்டா இருந்துச்சு. நிச்சயமாவே நினைச்சு பார்க்கல இஸ்ரவேல் ஜனங்க அன்றைக்கு ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லி. இன்னைக்கு நம்மளை பார்க்கிற எந்த ஒரு மனுஷனும் இந்த உலகத்துல நம்ம ஜெயிப்போம், நம்ம திரும்ப எழுந்து நிற்போம், நம்ம ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்குள்ளே அவருடைய மறைவிடத்திற்குள்ளே பாதுகாப்பா இருப்போம் அப்படின்றத சாத்தான் நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டான். நம்மை விரோதிக்கிற எப்படிப்பட்ட காரியமா இருந்தாலும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகளை அவங்க நினைச்சு பார்த்திருக்க கூட மாட்டாங்க. ஆனா அப்படியே அந்த இடத்துல என்ன ஆயிடுச்சு, எல்லாமே மாறி போகும் பொழுது பிலிஸ்தியர்கள் அப்படியே ஆடி போயிட்டாங்க. அதே போல இன்றைக்கு கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில செய்ய போகிற அதிசயமான காரியங்களை கண்டு பிசாசும் அவருடைய
எல்லா கூட்டாளிகளும் முற்றிலுமா அப்படியே ஆடி போக முடியாது. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை ஒவ்வொரு நாளும் செஞ்சுட்டு வர்றாரு. இனியும் அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். இனியும் நமக்கு வெற்றியை காணும்படியாய் நம்மளை ஒவ்வொரு நாளும் அவங்க பாருங்க, தாவீது he was focused. எப்படி ஃபோக்கஸ்டா இருந்தா அப்படின்னா, அவனுடைய சத்ரு எப்படியா அவனுக்கு அவனுடைய அந்த இதை வீசுறான், ஒவ்வொரு ஆயுதங்களும் வீசும் பொழுது he was careful. அவன் ரொம்ப கேர்ஃபுல்லா எச்சரிக்கையா என்ன பண்ணாத கவனிச்சுட்டு இருந்தான். ஸோ எல்லாமே நம்ம எவ்வளவு கவனமா இந்த உலகத்துல இருக்கிறோம், எவ்வளவு கவனமா நம்ம வாழ்றோம் அப்படின்றது இல்ல. தேவ ஞானத்தை பெற்றவர்களாய், பரிசுத்த ஆவியானவரால வழிநடத்தப்படுகிறவர்களாய் அந்த கவனத்தையும் அந்த ஞானத்தையும் யார் கொடுக்கிறா அப்படின்னு சொன்னா God தான் நமக்கு கொடுக்கிறாரு. ஸோ அவன் எவ்வளவு சத்துரு நமக்கு விரோதமா அவனுடைய ஆயுதங்களை ஏவினாலும் நமக்கு நம்முடைய சாவையும் வென்ற நம்முடைய வசனத்தில் எழுதியிருந்தது, உங்களுக்காக நான் ஜீவனே கொடுத்தவர் மற்ற எல்லாவற்றையும் கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா அப்படின்னு சொன்ன தேவன் அவருடைய உயிரே கொடுத்து நம்மளை விலை கொடுத்து வாங்கியிருக்கிறாரு. அப்போ விலை கொடுத்து வாங்கின அவர் சொல்றாரு, நம்ம எப்போ அவர் மேல போக்கஸ்டா இருக்கிறோமோ, அப்போ கோலியாத்தை போன்ற எவ்வளவு பெரிய காரியங்கள் நமக்கு விரோதமாய் வலைகளை அவர்களுடைய ஆயுதங்களை வீச 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 நம்மளை எப்படி பாதுகாக்கணும், எந்த இடத்துல சத்துருவை அடிச்சா அவன் விழுந்து போவான் அப்படின்றத பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அழகா அருமையாய் கற்றுக் கொடுப்பார். அதனால நம்ம இந்த இடத்துல பார்த்தது போல நம்ம ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தையில நம்ம போக்கஸ்டா இருந்து ஒவ்வொரு நாளும் இயேசு கிறிஸ்து அவர் செய்தவைகளை எப்படி பண்ணாரு, பொறுமையோடு கூட அவர் தேவனுடைய சித்தத்தை செய்தது போல இன்றைக்கு தேவன் கொடுத்திருக்கிற இந்த பொறுமையில நம்ம வாழ கற்றுக்கொள்ளும் பொழுது நம்முடைய எல்லா யோசனைகளை அவர் என்ன பண்ணுவார், உறுதிப்படுத்துவார். இன்றைக்கு நம்ம இந்த உலகத்துல அநேக யோசனைகள் நமக்கு இன்றைக்கு இருக்கு. எவ்வளவோ காரியங்கள்ல இப்படி நடக்குமா, அப்படி ஆயிடுமா, என்ன நடக்கும், அடுத்தது என்ன, இப்போ ஏற்கனவே தேர்ட் வேவ் வந்து இந்த கொரோனால அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி தேர்ட் வேவ், ஃபோர்த் வேவ், ஃபிஃப்த் வேவ் எப்படிப்பட்ட வேவா இருந்தாலும், கோலியாத் மாதிரி எவ்வளவு சூழ்நிலைகள் நம்மளை சூழ்ந்திருந்தாலும் வெற்றி கொடுக்கணும் அப்படின்னு கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில நிச்சயம் பண்ணிட்டா அதை யாராலையும் அது தடுக்கவே முடியாது, யாராலையும் அதை தோற்கடிக்கவே முடியாது. இயேசுவின் நாமத்தினால இந்த வேளையிலே ஒவ்வொரு நாளும் வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவன். பைபிள் எழுதியிருக்கிறது, துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் முறிந்து கொண்டு வெளிரகமான கோலமாக்கி சிலுவையில வெற்றி சிறந்த இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார். அதனால அவர் சொல்றாரு, இன்றைக்கு நம்ம நிற்கிற இடத்துல போக்கஸ்டா தேவன் மேல நம்ம போக்கஸ்டா இருக்கும் பொழுது அது ஒரு அற்புதம் நடக்கணும்னாலும் சரி, நம்முடைய சூழ்நிலைகள் எல்லாம் சூழ்ந்து நிற்கிற எல்லா சூழ்நிலைகள் தவறா இல்ல மோசமா நடக்குது அப்படின்னு சொல்ற அப்படிப்பட்ட சூழ்நிலைகளா இருந்தாலும் பிசாசு நம்மளை வீழ்த்தணும்னு நமக்கு முன்பதாக கோலியாத்தை போல நிற்கிறான் அப்படின்ற ஒரு பயம் திகில் நமக்கு ஏற்பட்டிருந்தாலும், தாவீது மாதிரி நம்முடைய போக்கஸ் முழுக்க முழுக்க தேவன் மேல இருக்கும் பொழுது எப்படியா பேதுரு அந்த இடத்துல சொன்னா, எங்களால இதெல்லாம் நடக்கவே இல்லை, நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவினால இந்த அற்புதம் நடந்துச்சு. அப்படியாய் இந்த வேளையில நாம் ஒவ்வொருவரும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் கவனம் சிதற விடாதபடிக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல நம்முடைய கவனங்களை செலுத்தும் பொழுது நாம் ஒவ்வொரு நாளும் செய்கிற காரியங்கள், பேசுகிற வார்த்தைகள் எல்லாவற்றிலும் நம்ம கவனம் செலுத்தி நாம் செய்யும் பொழுது பரிசுத்த ஆவியானவருடைய உணர்த்துதனால நம்ம வழி நடத்தப்படும் பொழுது அந்த சின்ன சின்ன ஒரு உணர்த்துதல் பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு நாளும் நம்மளை உணர்த்தி கொண்டிருக்கிறார். அதற்கு மாத்திரமே நம்ம கவனத்தை செலுத்தி stay focused on everything that God speaks to you. இதெல்லாம் தேவன் இந்த நாட்களில் நம்மோடு கூட பேசி நம்மளை வழி நடத்துகிறாரோ அதில் நம்முடைய திசைகளை திருப்பாதபடிக்கு அவருடைய சத்தத்திற்கு நேராக நம்முடைய செவிகளை சாய்த்து தொடர்ந்து வழி நடத்தப்படும் பொழுது அந்த இடத்துல
எல்லா விதத்திலும் நம்மை வெற்றி சிறக்கப்படுகிற தேவன் நம்மளோடு கூடவே இருப்பார். நம்மை தொடர்ந்து அவருடைய பாதுகாப்புக்குள்ளும் இதோ இந்த வேலை கூட எத்தனையோ பேருக்கு கண்ணீர் கவலைகள் நம்ம கர்த்தருக்கு நேராய் அப்படிப்பட்ட எல்லா பாரத்தையும் ஏறெடுப்போம். இந்த வேளையிலே அவர் அவைகளை பார்த்து கொடுக்கிறவராயிருக்கிறார். அவைகளை முற்றிலுமாய் நீக்க அவரால் மட்டும்தான் முடியும். அன்பு தகப்பனே, இதோ இந்த வேளையிலே உடைய ஒரு பாதத்தில் எல்லாவற்றையும் சமர்ப்பிக்கிறோம். அப்பா இதோ கர்த்தாவே, ஸ்டே ஃபோக்கஸ்ட். அப்பா இதோ கர்த்தாவே, நாங்கள் இதோ இந்த தலைப்பில் கர்த்தாவே இதோ நாங்கள் பார்த்த ஒவ்வொரு வசனமானது, ஒவ்வொரு வார்த்தைகளானது உங்களுடைய ஜீவனுள்ள வார்த்தைகளானது இதோ அவர்களுக்கு செய்தீங்க, இன்றைக்கு எங்களுக்கும் செய்ய வல்லவராக இருக்கிறீங்க. அன்றைக்கு கர்த்தாவே சப்பாடியோடு கூட இருந்து அவனுடைய அப்பா இதோ கர்த்தாவே குறிக்கோள், அவனுடைய நோக்கம், அவனுடைய எண்ணம், அவனுடைய ஆசைகள் எப்படிப்பட்டதா இருந்தாலும் அப்பா அவன் பிச்சை எடுத்தே அப்படியே சாகணும்ன்றது உடைய சித்தம் அல்ல. அவனுக்கு கால் இல்ல, நடக்க முடியாது, அவனை நடக்க வைத்தீங்க கர்த்தாவே. உடைய சித்தத்தை நிறைவேற்றினீங்கப்பா. அதே போல கர்த்தாவே இஸ்ரவேலுக்கு அற்புதம் நடக்கணும், இஸ்ரவேலுக்கு ஒரு வெற்றி காண செய்யணும் அப்படின்னு சொன்னா அந்த பெரிய ஹியூஜா இருக்கிற அந்த ஜெயண்ட்டை சாகடிக்கணும். அப்பா அவர்கள் கர்த்தாவை எடுத்த எந்த முயற்சினால அல்ல, தகப்பன் நீர் சரியான நேரத்துல தாவீதை அப்பா நடத்துனீங்க. தாவீது மூலமாய் அப்பா அற்பமாய் யோசித்த அநேகருடைய கண்களுக்கும் யோசனைகளுக்கும் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்பதை அந்த இடத்துல ஜனங்களுக்கு முன்பதாக நீர் கர்த்தாவை வெளிப்படுத்தினீங்க. அதே போல இன்றைக்கு அப்பா எங்களால் முடியாதது கர்த்தாவே, இதோ கர்த்தாவே எல்லா இடத்துலையும் அப்பா அதோ மரண சத்தங்களும் அப்பா அநேக வியாதினாலே கர்த்தாவே அநேக கூக்குரல்களும் நாங்கள் கேள்விப்படுகிறோம் கர்த்தாவே. அப்பா இவைகளை மாற்ற என் தகப்பன் உம்மால் மாற்ற முடியும். அதற்காக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு அனுப்பினீங்க. அதற்காக கர்த்தாவே எல்லாவற்றையும் சிலுவையிலே சுமந்து தீர்க்கும்படியாய் நீர் ஏற்கனவே எல்லாவற்றையும் முன் குறித்தீர. அவைகளை இயேசுவின் நாமத்தினால நாங்கள் கர்த்தாவை விசுவாசிக்கிறோம். இந்த வேளையிலே அதற்கு பதிலாக உங்களுடைய வசனத்தில் எழுதியிருக்கிறபடி கர்த்தாவே உங்களுடைய தழும்புகளால் உலகம் எங்கும் குணமாகும்படியாய் அப்பா குடும்பங்கள் எங்கும் குணமாகும்படியாய் அப்பா ஒவ்வொருடைய சரீரங்கள் உங்களுடைய சுகத்தினால் நிறையப்படும்படியாய் இப்பொழுதே உங்களுடைய வார்த்தைகளை அனுப்பும்படியாய் செபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால. நன்றி கர்த்தாவே, நன்றி இயேசுவே. அப்பா கிறிஸ்தவர்களாக இருக்கிற உடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்களாக இருக்கிற நாங்கள் we focus on you Father. இதோ இன்றைக்கு எங்களுடைய கர்த்தாவை கவனத்தை உங்கள் மேலே நாங்கள் செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறபடி அப்பா வழிநடத்துகிறபடி இதோ எங்களை அர்ப்பணிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து ஒவ்வொரு சின்ன சின்ன உணர்த்துகளுக்கும் நாங்கள் கீழ்ப்படியும்படியாய் எங்களுக்கு நீர் கிருபை கொடுங்க, எங்களை நடத்துங்க. அற்புதத்தை காணவும் அதிசயங்களை காணவும் எங்களுடைய சத்ரு எப்படியெல்லாம் வரான், எப்படியெல்லாம் அவனை வீழ்த்தணும், எப்படியெல்லாம் அவனை அழித்து போடணும்ன்ற அப்பா உங்களுடைய சர்வாயுத வர்க்கங்களை நாங்கள் தரித்தவர்களாய் முழுக்க முழுக்க அவருடைய சத்துவத்தின் வல்லமையில பலப்பட்டவர்களாய் தொடர்ந்து நாங்கள் வளர கிருபை செய்கிறாங்க. அர்ப்பணிக்கிறோம். எங்களை நீ கேட்டு பார்த்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நீர் அற்புதத்தை செய்ய உடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்து வல்லவருடைய நாமத்தை நான் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுடைய நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, எங்களுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் ஒரு நாளும் மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாக இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி யாவருக்கும் அவருடைய சமாதானத்தையும் அவருடைய பாதுகாப்பையும் இதோ இந்த நாட்களிலே கொடுக்க கடவர். இயேசுவின் நாமத்தினாலே ஆமென்.